Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 6.1, sum number 4, we have to prove by vector method diagonals of a rhombus bisect. Bisect என்றது ஒரு கான்செப்ட், அப்புறம் at right angles என்பது இன்னொரு கான்செப்ட். ரெண்டு ப்ரூஃப் இருக்குது, பைசெக்டும் பண்ணணும், ரைட் ஆங்கிள்ஸ்லையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். Just I am going to draw a rhombus. Let ABCD be a rhombus. Let A, B, C, D be a rhombus. A, B, C, D be a rhombus. Sum இதில் ஆரம்பிப்போம் நம்ம. Let A, B, C, D be a rhombus. AC be a diagonal as well as BD be the diagonal. அப்போ AC, BD are diagonals. Let they intersect at E. AC, BD are diagonals intersecting at E. Okay. AB வெக்டாரை A வெக்டார்னு வச்சுக்கலாம், BC வெக்டாரை B வெக்டார்னு வச்சுக்கலாம். அப்போ let AB vector is equal to A vector, BC vector is equal to B vector. வெக்டர் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஜியோமெட்ரிலேருந்து வெக்டாருக்கு மாறின்னு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது AB is parallel to DC, ஏன்னா ராம்பஸ்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலல் as well as ஈக்குவல். அப்போ A வெக்டார்னா இங்கேயும் A வெக்டார் தான் வரும். இந்த டைரக்ஷன் டாப் டு பாட்டம், மேலே இருந்து கீழே போகிறீங்க, ஆனால் இங்கே கீழே இருந்து மேலே போகிறீங்க, அதனால் இதே A வெக்டார் தான் வரும், ஆனால் சிம்பிள் மாறிடும், மைனஸ் A வெக்டார். இது A வெக்டார்னா இது மைனஸ் A வெக்டார். சூப்பர். இப்போ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரூஃப்குள்ளார போயிடலாம். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ப்ரூஃப். இது சும்மா ஃபார்மாலிட்டிக்காக. ABCD is a rhombus, AC and BD are diagonals intersecting at E. AB உடைய வெக்டார் A வெக்டார், BC வந்து B வெக்டார். இது A வெக்டார்னா இது A வெக்டார் தான் வரும், ஆனால் சேம் டைரக்ஷன் கிடையாது, ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால மைனஸ் A வெக்டார். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் டயகனல் AC. AC வெக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், இங்கேருந்து நான் இங்கே வந்து சேரணும். இங்கே ரோடு பிளாக் ஆகிடுச்சு, இங்கே ரோடு பிளாக் இருக்குது, இங்கே ரோடு போக முடியாது அப்படின்னா வேறு டைரெக்ஷனில் வரலாம். எப்படின்னா ஏபி போயிட்டு டேக் டைவர்ஷன் பிசிக்கு வந்து சேரலாம். அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பி பாயிண்டில் வந்து நின்றுட்டு பி பாயிண்டில் கிளம்பி சிக்கு வந்தீங்கன்னா ஏலேருந்து சிக்கு வந்தது ஈக்குவல் ஆகிடும். இப்போ ஏசி வெக்டார் கேன் பி ரிட்டன் அஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். இதோடைய டெர்மினல் பாயிண்ட்டும் இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கும். இது கேன்சல் பண்ணாலும் ஏசி வர மாதிரியே இருக்கும். இந்த பிபி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏசி வர மாதிரியே இருக்கும். இதுதான் ஏசி வெக்டரோட ஃபார்முலா. ஏபி ப்ளஸ் பிசி ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் சொல்லுவோம் நம்ம. இப்போ ஏசி வேண்டுமென்றால் இங்கேருந்து இங்கே போகணும், இப்படி வந்துட்டு இப்படி திரும்பி போனாலும் அது வந்துடும். ஏபியோட ஆன்சர் ஏ வெக்டார், பிசியோட ஆன்சர் பி வெக்டார். இதோட இதை ஸ்டாப் பண்ணுவோம். ஏசி வெக்டார் ரெடி. அடுத்தது ஒரு டயகனல் ரெடி பண்ணிட்டேன், பிடி டயகனல் ரெடி பண்ண போகிறேன். பிடி வெக்டார் அனதர் டயகனல், ஏன்னா ஏசியும் டயகனல் பிடியும் டயகனல். டயகனலை பற்றி தான் இவன் பேசுகிறான், அதனால் டயகனலில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ பிடிக்கு போகலாமா? பிடி வரணும்னா பிசி ப்ளஸ் சிடி, இங்கேருந்து நான் இங்கே போய் சேரணும். இங்கே ரோடு பிளாக் ஆகிடுச்சுன்னா பிசி போயிட்டு ஒரு டைவர்ஷன் எடுத்து சிடிக்கு போய் சேர்ந்துருவேன். அப்போது பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். என் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கணும். இது ரெண்டும் அடித்தாலும் பிடியே வந்துடும் நமக்கு, ரைட்? அப்போது பிசியோட ஆன்சர் இதற்கு பாருங்கள், பி வெக்டார். சிடியோட ஆன்சர் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார். இப்போ ரெண்டு பேரையும் நான் டாட் பண்ண போகிறேன். ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார். ஏன் சார் டாட் பண்ணுறீங்கன்னா டாட்டில் தான் பர்பண்டிகுலராக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரைட் ஆங்கிள்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரைட் ஆங்கிள்ஸில் அவங்க மீட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு டாட் ப்ராடக்டில் ஒரு அருமையான கண்டிஷன் இருக்குது. ரெண்டு பேரை டாட் பண்ணி ஆன்சர் 0 வந்துச்சுன்னா த கிவன் வெக்டார்ஸ் ஆர் கிவன் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். அந்த கான்செப்டுக்காக தான் டாட் கண்டுபிடிக்கிறேன். ஏன் சார் டாட் கண்டுபிடிக்கிறீங்க? டாட் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் 0 வந்துருச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் பர்பண்டிகுலராக மாறிடுவாங்க. 0 வருதான்னு பார்ப்போம். ஏசியோட ஆன்சர் வரைக்கும் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி டாட். பிடியோட ஆன்சர் பி மைனஸ் ஏ.
a plus b also can be written as b plus a னு எழுதலாம். ஏன்னா addition is commutative. a plus b நால ஒன்று தான், b plus a நால ஒன்று தான். dot b minus a. நம்மளுடைய வெக்டர் அல்ஜிப்ராவில் டாட் ப்ராடக்ட் என்பது ஒரு அல்ஜிப்ரா மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சாதா மல்டிப்ளிகேஷனில் என்ன செய்கிறோமோ அந்த கான்செப்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்போது b plus a into b minus a is a plus b into a minus b ஃபார்முலா மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே b plus a into b minus a b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எல்லாமே டாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எல்லாமே டாட்டுக்கு இம்ப்ளை ஆகும். ஏன்னா டாட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போது b வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் a வெக்டார் ஸ்கொயர் நம்ம 11th பார்த்துருக்கோம். ஒரு வெக்டார் ஸ்கொயர்னாலும் மெக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஒரு வெக்டார் ஸ்கொயர்னாலும் இது 11th புக்கில் இருக்கும் உங்களுக்கு. மெக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், மெக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். மெக்னிடியூடுனா அளவு, இதோடைய அளவு பிசியோடைய அளவு. மெக்னிடியூட் ஆஃப் a வெக்டார்னா இதோடைய அளவு ஏபியோட அளவு. ராம்பஸில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது அளவு 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது 10 சென்டிமீட்டர்னா இதுவும் 10 தான் இருக்கும். அதனால் 10 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 100 மைனஸ் 100 0 தான் வரும். சின்ஸ் ராம்பஸில் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால மெக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் ஸ்கொயரோட அளவும் மெக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் ஸ்கொயரோட அளவும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இன் ராம்பஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே டைரக்ஷன் முக்கியம் கிடையாது, மெக்னிடியூட் வந்துருச்சு. மெக்னிடியூட் வந்துருச்சுன்னா நம்பர் மட்டும்தான். நம்பரை ஸ்கொயர் பண்ணால் சேமாக தான் வரும். 5 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் உங்களுக்கு 0 வந்துடும். ஆன்சர் 0 ரீச் ஆயிடுச்சு. எது ரீச் ஆச்சுன்னா ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 11th போகிறோம். நம்ம 11th என்ன சொல்கிறாங்கன்னா டாட் ப்ராடக்டில் இஃப் 2 வெக்டார்ஸ் டாட் பண்ணிவிட்டு ஆன்சர் 0 வந்துடுச்சுன்னா த கிவன் 2 வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். இதான் கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலாரிட்டி. தேர்ஃபோர் ஏசி இஸ் பர்பண்டிகுலர் டு பிடி. ஏசின்ற டயகனலும் பிடின்ற டயகனலும் பர்பண்டிகுலர். அப்போது நீங்கள் என்ன சொல்லலாம்னா டயகனல்ஸ் கட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். இன்னும் பைசெக்ட் நான் ப்ரூவ் பண்ணல, ஒரு ப்ரூஃப் முடிஞ்சிடுச்சு. தேர்ஃபோர் டயகனல்ஸ் கட்டு தான், இன்னும் பைசெக்ட் ப்ரூவ் பண்ணல நான். பைசெக்ட்னா பாதி, இன்னும் நான் கட்டு தொடு தான் சொல்லியிருக்கிறேன். அல்லது இன்டர்செக்ட், டயகனல்ஸ் இன்டர்செக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் கட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஒரு ப்ரூஃப் முடிஞ்சிடுச்சுப்பா. அடுத்த ப்ரூஃப் உள்ள நுழைய போகிறோம். பைசெக்ட் ப்ரூவ் பண்ணி ஆகணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பைசெக்ட்? பைசெக்ட்னா என்ன அர்த்தம்னா இதுவும் 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 பாதி பாதியாக உடஞ்சி போச்சு, ஈக்குவல் சைஸில் உடஞ்சி போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது 12 சென்டிமீட்டர்னா இது 6 6ஆக உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். இது 10 சென்டிமீட்டர்னா இது 5 5ஆக உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். பைசெக்ட்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் தீஸ் ட்ரையாங்கிள்ஸ். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். ஏ பி இ. இந்த ட்ரையாங்கிள் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ட்ரையாங்கிள் என்ன செய்ய போகிறேன்னா நான் இது ரைட் ஆங்கிள்னு இப்போ தான் ப்ரூவ் பண்ணேன். இது இப்போ தான் ப்ரூவ் பண்ணேன். டயகனல்ஸ் கட்டட் ரைட் ஆங்கிள்ஸ்னு இந்த இடம் 90 டிகிரி வந்துடும். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இபி ஸ்கொயர். இது பித்தாகரஸ் தியரம். சாதாரண ஜாமெண்ட்ரியில் இது பித்தாகரஸ் தியரம். ஆர்டினரியாக ஹோல் ஸ்கொயர் இருக்கிறத வெக்டாருக்கு மாற்ற முடியும். இது மெஷர்மெண்ட்டு தானே. மெஷர்மெண்ட்டோடைய இன்னொரு ஸ்டைல் மேக்னிடியூட். ஏபி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏஇ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் இபி வெக்டார் ஸ்கொயர். வெக்டர் அல்ஜிப்ராவை கொண்டு வந்துடலாம். ஏன்னா பை வெக்டார் மெத்தட்ஸ் தான் கேட்டிருக்கான். அதனால் ஜாமெண்ட்ரியில் போட முடியாது, வெக்டார் மெத்தடுக்கு மாற்றிட்டேன். அப்போ ஏபி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூடு வந்துச்சுன்னா வெக்டார் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னிடியூடு வெக்டாரும் கேன்சல் ஆகி ஏபி தான் வரும். இப்போ மெஷர்மெண்ட் அளவு, அளவு என்றால் மேக்னிடியூட், அளவு ஸ்கொயர் மேக்னிடியூட் ஸ்கொயர் மேக்னிடியூட் ஸ்கொயர் மேக்னிடியூட் ஸ்கொயர்னு போட்டாச்சு. இதான் உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில். அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு வரேன். இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் அகெயின் இ இருக்குது, அகெயின் பி இருக்குது, இந்த பக்கம் சி இருக்குது. இதுவும் 90 டிகிரி. இதுக்கும் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆன் தி அதர் டூ சைட்ஸ். அப்போ அகெயின் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
EC square plus EB square, EC square plus EB square, right? It is pure geometry. வெக்டர் அல்ஜிப்ராவை மாற்றணும்னா என்ன செய்யணும்னா இதுக்கு வெக்டார் சிம்பிள் போட்டு மெக்னிடியூட் போட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் ஆகிடும். அப்போ திஸ் இஸ் ஒன்லி மெஷர்மெண்ட். இதை வெக்டர் அல்ஜிப்ரா எப்படி அதுனா மெக்னிடியூட் ஆஃப் பிசி வெக்டார்ஸ்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கிடச்சிடும். ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஈசி எப்படி அதெல்லாம்னா வெக்டர் அல்ஜிப்ராவில் ஈசி வெக்டார் போட்டிங்கன்னா மெக்னிடியூட் போட்டாகணும். ஏன்னா மெஷர்மெண்ட்டை பற்றி மட்டும் தான் பேசுது பித்தாகரஸ் தியரம், டைரக்ஷனை பற்றி கிடையாது. ப்ளஸ் இபி வெக்டாரோட ஸ்கொயர், அப்போது வெக்டார் போட்டிங்கன்னா மறக்காம மெக்னிடியூட் போட்டுருங்க ஹோல் ஸ்கொயர். சரி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேருந்து நான் யார் யாரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னா ஏபி ஸ்கொயரையும் பிசி ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். நல்லா கவனிங்க, இது ராம்பஸ். ராம்பஸில் ஏபியோட ஆன்சரும் பிசியோட ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்கும். இன் ராம்பஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால் நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணலான்னா ஏபி ஆன்சரும் பிசி ஆன்சரும் ஈக்குவல். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஏபி ஸ்கொயரும் பிசி ஸ்கொயரும் ஈக்குவல். வெக்டர் அல்ஜிப்ராவை மாற்றுங்க. மெக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் அளவாக மாற்றியாச்சு, மறக்காமல் ஸ்கொயர் இருக்குது. இதை வெக்டர் அல்ஜிப்ராக்கு மாற்றுங்க. மெக்னிடியூட் ஆஃப் பிசி வெக்டார் அப்படின்னா பிசின்னு அர்த்தம், ஹோல் ஸ்கொயர். இப்போ தான் ஏபியோட ஆன்சர் ரெடி பண்ணி வச்சிங்களா, இதை எடுத்துகிட்டு வாங்க. மெக்னிடியூட் ஆஃப் ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசியோட ஆன்சர் தோருக்கு பாருங்கள். மெக்னிடியூட் ஆஃப் இசி ஸ்கொயர், ஸ்கொயர் விட்டிங்களா, ஸ்கொயர் ப்ளஸ் மெக்னிடியூட் ஆஃப் இபி வெக்டார் ஸ்கொயர். இபியும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் மெக்னிடியூட் ஆஃப் ஏஇ வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மெக்னிடியூட் ஆஃப் இசி வெக்டார் ஸ்கொயர். அப்போது வெக்டர் அல்ஜிப்ரா வந்து பியூர் ஜியோமெட்ரிக்கு மாற்றலாமா? மெக்னிடியூட்னாலும் வெறும் மெஷர்மெண்ட்னாலும் ஒன்று தான். அப்போ ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசி ஸ்கொயர். Taking square root, you will be getting AE is equal to EC. What is the meaning of AE is equal to EC? நல்லா பாருங்க, நம்ம டயக்ராமில் வேர் இஸ் ஏஇ அண்ட் வேர் இஸ் இசி இதோருக்கு பாருங்கள். ஏஇயும் இசியும் ஈக்குவல்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அதான் நம்ம ஆசைப்படுறாங்க. பைசெக்ட் என்றால் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால் இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏஇ இஸ் ஈக்குவல் டு இசினா தேர்ஃபோர் இ பைசெக்ஸ். பைசெக்ஸ்னால் சரிபாதியாக உடச்சிருச்சு யாரை? ஏசின்ற லைனை. இ பைசெக்ஸ் ஏசி. அப்போ ஒரு டயகனலை இ பைசெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண 1 and 2, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர். 1 and 2 யூஸ் பண்ணால் இந்த டயகனல் பைசெக்ட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 2வையும் 3யும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டயகனல் உடையுது தெரிஞ்சிடும். ஆல்ரெடி 2 நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது, 3 மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக எந்த பார்ட்டுக்கு போகிறோன்னா தேர்டு ட்ரையாங்கிள் உள்ளார போக போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் we are entering into தேர்டு ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட. தேர்ட் ட்ரையாங்கிள் மட்டும் போடலாம். தேர்ட் ட்ரையாங்கிள் டாப்பில் இருக்குது பாருங்கள், இதுதான் தேர்ட் ட்ரையாங்கிள். நம்ம ரைட் ஃபைன். மேலே டி இருக்குது, இங்கே இ இருக்குது, இங்கே சி இருக்குது. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். சிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் தான் 90 டிகிரி. ஏன்னா முன்னாடி சொல்லிட்டு நம்ம 90 டிகிரின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம் ரைட் ஆங்கிள்ஸ்னு சொல்லிட்டு. அதனால் சிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இடி ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். இது பியூர் ஜியோமெட்ரி. வெக்டர் அல்ஜிப்ராவை மாற்றினா மெக்னிடியூட் ஆஃப் சிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மெக்னிடியூட் ஆஃப் இடி ஸ்கொயர் ப்ளஸ் மெக்னிடியூட் ஆஃப் இசி ஸ்கொயர். வெக்டர் அல்ஜிப்ரா வந்துருச்சு. ராம்பஸ்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல், பிசியும் சிடியும் ஈக்குவல். அப்போது இன் ராம்பஸ் two sides are equal, all the sides are equal, இந்த two sides particular are equal, பிசியும் சிடியும் ஈக்குவல். அப்போ பிசி is equal to சிடி, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், பிசி ஸ்கொயர் is equal to சிடி ஸ்கொயர். ஸ்கொயர் வந்துட்டாலே நீங்கள் மெக்னிடியூடு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வெக்டர் அல்ஜிப்ராவை மாற்றினீங்கன்னா பிசி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிடி வெக்டார் ஸ்கொயர். பிசியோட ஆன்சர் இங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள் முன்னாடியே. தோருக்கு பாருங்கள், செகண்ட் ட்ரையாங்கிளோட ஆன்சர் தோருக்கு பாருங்கள். இப்போ பிசி வெக்டரோட ஸ்கொயர் மெக்னிடியூட் ஆஃப் இசி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் இபி வெக்டார் ஸ்கொயர்
இஸ் ஈக்குவல் டு சிடியோட ஆன்சர் இதோ இப்போ தான் போட்டிங்க இடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இசி வெக்டார் ஸ்கொயர். இங்கே எது கேன்சல் ஆகிடுனா ஈசியும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன வருது? மேக்னிடியூட் ஆஃப் இடி வெக்டார், இடி இல்லை இபி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் இடி வெக்டார் ஸ்கொயர். அப்போ மேக்னிடியூட்னா மெஷர்மெண்ட்னா நீ டைரெக்டாக என்ன சொல்லிடலாம்னா இபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இடி ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா இபி இஸ் ஈக்குவல் டு இடி. வாட் இஸ் இபி அண்ட் இடி? இதை பாருங்கள், இதுதான் இபி, இதுதான் இடி. அதனால் இ பைசெக்ஸ் டயகனல் பிடி. அப்போ கடைசியாக இந்த கதையை முடிய போகுது உங்களுக்கு. இ பைசெக்ஸ் டயகனல் பிடி. ஃபைன், எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. இது நம்மளுக்கு ரிசல்ட் நம்பர் 1 டயகனல்ஸ் கட் அட் ரைட் ஆங்கிள். இது ரிசல்ட் நம்பர் 2 இ பைசெக்ஸ் ஏசி. இது ரிசல்ட் நம்பர் 3 இ பைசெக்ஸ் டயகனல் பிடி. Therefore, from 1 and 2 and 3, from 1, 2 and 3, we can write diagonals of a rhombus bisect each other at right angle. From 1, 2 and 3, you can declare that diagonals of a rhombus bisect each other at right angles. 5 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பைசெக்டும் ப்ரூவ் பண்ணி ஆகணும், ரைட் ஆங்கிளும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகே, தேங்க்யூ.